Welcome to our today's grammar life class. Good afternoon. Good afternoon, ma'am. Shall we start the class? Yeah, ma'am. Today's topic is phrasal verbs. What is phrasal verbs? Phrasal verbs. Can you hear the word phrasal verbs? இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா phrasal verbs? I'll tell you. Phrasal verb அப்படின்னா ஒரு group of words. Okay, a phrasal verb is a group of words. அந்த group of wordsல verb plus one or two small words அது கூட இருக்கும். மெயினான வேர்ட் என்னது அப்படின்னா verb. verb தான் அங்க மெயினான வேர்டு. அது கூட வந்து ஒரு ப்ரிப்போசிஷனோ அல்லது அட்வர்போ சேர்ந்து வர்றதுதான் phrasal verb. அந்தது வந்து ஒரு ஒரு verb அது கூட ஒரு ப்ரிப்போசிஷன் அல்லது ஒரு verb அது கூட வந்து ஒரு adverb together create a new meaning. Okay, together create a new meaning different from the original verb. அப்படியே வந்து ஒரிஜினல் வேர்புக்கான ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ask for இருக்கு. ask for அப்படின்னா அப்படியே askக்கு என்ன மீனிங் ஃபார்னா என்ன மீனிங் அப்படி இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்கும். ஓகே, அதுதான் phrasal verb அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் I'll tell you some example. Give up. Give up. Here, give is a verb, right? Up, preposition. ஓகேவா? அப்போ phrasal verbsனா என்னது? group of words இருக்கும். அதுல முக்கியமா வந்து verb plus preposition or adverb. ஓகே, இதுதான் நம்ம phrasal verb அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இத சேர்ந்து இந்த give up அப்படின்றது சேர்ந்து ஒரு மீனிங் வந்து நமக்கு கொடுக்கும். Together create a நியூ மீனிங். புரியுதா? அது அப்ப கிவ் அப் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்? ஸ்டாப் ட்ரையிங். ஓகே, ஸ்டாப் ட்ரையிங். கிவ் அப்படின்னா கொடுக்கிறது, அப்னா மேல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிட்டரல் மீனிங் பார்க்க கூடாது. தட்ஸ் ராங். கிவ் அப் அப்படின்றதுக்குடைய மீனிங் ஸ்டாப் ட்ரையிங். another example, put off. put off. what is the meaning for put off? postpone. ஒரு விஷயத்த நம்ம தள்ளி போடுறதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா put off. another example, find out. find out. find out அப்படின்னா என்ன அப்படின்னா discover, கண்டுபிடிக்கிறது. ஓகே, find out, discover. run into. run into. This is also phrasal verb, run into. What is the meaning for run into? Meet unexpectedly. நம்ம பாராத விதமா நம்ம சந்திக்கிறது, அதுதான் வந்து run into. Is there any doubt? Is there any doubt? Can you hear my voice? No, ma'am. No. Today we are going to see 50 phrasal verbs. Okay. First one, ask for. What is the meaning for ask for? Request. ask for, request. இத நம்ம சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, okay, listen. I asked my teacher. I asked my teacher for help. நான் என் டீச்சர் கிட்ட ஹெல்ப் கேட்டேன் அப்படின்றது ஒரு ரெக்வஸ்ட் தானே. சோ ask for அப்படின்னா அதுக்கான மீனிங் ரெக்வஸ்ட். இத நம்ம சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, I asked my teacher for help. Okay,
The next one is backup. பேக்கப்ன்ற வேர்டு வந்து நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேக்கப். What is the meaning for backup? Copy. As a security measure. நம்ம டேட்டா ஏதாவது வந்து காப்பி பண்ணி வைக்கணும், நமக்கு சேஃப்டி பர்பஸ்க்காண்டி வந்து அது மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இந்த டேட்டாவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ன்றதுக்காண்டி என்ன பண்ணுவோம்? பேக்கப்னு சொல்லுவோம். பேக்கப்கான மீனிங் காப்பி, பர்டிகுலர்ல டேட்டாவை தான் நம்ம சொல்லுவோம். பர்டிகுலரா டேட்டாவை சொல்லுவோம். காப்பி டேட்டா as a security measure. Okay? How to use backup in a sentence? Always back up your files. Always back up your files before updating your laptop. Okay? Always back up your files before updating your laptop. உன்னுடைய லேப்டாப்பை நீ அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி உன்னுடைய டேட்டாஸ் எல்லாம் நீ என்ன பண்ணி வச்சுக்கலாம்? காப்பி பண்ணி வச்சுக்கோன்னு. ஓகே? Is there any doubt? No, ma'am. Doubt irukka? Okay, okay. No, ma'am. Okay. Third one, blow up. Blow up அப்படின்றதான மீனிங் explode or be destroyed by explosion. Blow up அப்படின்னா blow up the balloon அப்படின்னு சொல்லுவோம்ல. blow up the balloon blew up when it was overfilled அப்படின்னா என்னது? ரொம்ப பலூனை நம்ம ஊத ஊத அது ரொம்ப ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆயிடும்? வெடிச்சிரும், எக்ஸ்ப்ளோட் ஆயிடும். கரெக்டா? அதுக்கான மீனிங் தான் blow up அப்படின்னா explode or be destroyed by explosion. இத நம்ம எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம்? The balloon blew up when it was overfilled. அப்படின்னா என்ன மீனிங்னா, பலூனை நம்ம ரொம்ப காத்து அடைக்க அடைக்க ஓவர்ஃபில் அப்படின்னா என்னது? ரொம்ப ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா பலூன் என்ன ஆயிடும்? எக்ஸ்ப்ளோட் ஆயிடும். ஓகே, ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆயிடும்னா வெடிச்சிரும். அதுதான் சொல்றோம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு. Okay, fourth one, break off. Break off அப்படின்னா end a relationship. ஒரு ரிலேஷன்ஷிப்பை முடிக்கிறது, அதுதான் break off. Example, they decided to break off their friendship after the fight. Is the board is visible for you? They decided to break off. They decided to break off their friendship after the fight. அப்போ
அப்போ பிரேக் ஆஃப் அப்படின்றதோட மீனிங் வந்து end a relationship. அப்போ they decided to break off their friendship after the fight. அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், பிரேக் அவுட். பிரேக் அவுட் அப்படின்னா எஸ்கேப். எஸ்கேப் எக்ஸ்பெஷலி ஃபோர்ஸ்ஃபுல்லி ஆர் டிஃபென்ட்லி அப்படின்னா என்னது, ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு போறது. ஓகே, பிரேக் அவுட். பிரேக் அவுட் ரொம்ப கட்டாயமா அந்த இடத்துல இருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி, வலுக்கட்டாயமா அங்க இருந்து தப்பிச்சு போறது தான் வந்து பிரேக் அவுட். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிஃப்த் ஒன், the prisoner tried to break out of the jail. Who is prisoner? People who are kept in a jail for wrongdoing. Yes, right. The prisoner tried to break out of the jail. அப்படின்னா அந்த இடத்துல இருந்து, ஜெயில இருந்து என்ன பண்றாங்க, தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஓகே, do you have any doubt in the 5 phrasal verbs? Sixth one, break up. What's the meaning for break up? Break or separate into pieces. ஒரு பொருளை வந்து உடைக்கிறது, இல்லைன்னா இதையாவது வந்து உடைச்சு பீசஸ் ஆக்குறது. ஓகே, பிரேக் அப். இதுக்கு நம்ம எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம்? சிக்ஸ்த் ஒன், the eyes will break up when the sun gets hot. ரொம்ப சன் வந்து ஹாட்டா இருக்கும் போது ஐஸ் என்ன ஆகும், மெல்ட் ஆகுமா? அப்ப அது பீசஸா மாறிடும், அப்படியே மெல்ட் ஆகி போயிடும். The ice will break up when the sun gets hot. Okay, seventh one, bring about. What does it mean by bring about? Cause or take place. காஸ்னா என்னது, ஒரு விளைவு. bring about அப்படின்னா ஏதாவது விளைவு. மேம் என்ன மேம் சொல்றீங்க விளைவுனா? ஃபார் எக்ஸாம்பிள், hard work can bring about success. ஹார்ட் ஒர்க் வந்து என்ன கொண்டுட்டு வரும், நமக்கு சக்சஸ் கொண்டுட்டு வரும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஓகேவா? அதுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் என்ன, சக்சஸ். ஓகே, அப்ப bring about அப்படின்னா அதனுடைய ரிசல்ட். ஓகே, காஸ் ஆஃப் சம்திங். ஓகே, hard work can bring about success. Next one, eighth. What's the eighth one? Bring along. Bring along means bring SMB. SMB means something or somebody. SMB somebody or SMT something. Bring somebody or bring something to certain place. ஒரு பொருளையோ இல்லனா ஒரு நபரையோ ஒரு பர்టిక్యులரான ஒரு பிளேஸ்க்கு கொண்டுட்டு வர்றது. Bring somebody or bring something to a certain place. Okay, what's the meaning for bring along? Bring somebody or bring something to certain place.
How to use bring along in a sentence? Please bring your notebooks along to class. Please bring your notebooks along to class. What's the meaning for bring along? Bring somebody or something to a certain place, right? Appo please bring your notebooks along to class. அப்படின்னா கிளாஸுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நோட்புக்ஸ் கொண்டுட்டு வரணும். Okay, that's the meaning. Next, 9th one. Ninth one, bring back. What's the meaning of bring back? Return something or return somebody. For example, please bring my pen back tomorrow. நீ என்ன பண்ண? நாளைக்கு என்னோட பென்னை கொண்டுட்டு வந்துரு சொல்லுவோம்ல. Yes. Please bring my pen back tomorrow. Please bring my pen back tomorrow. 10th one, bring down. Bring down அப்படின்னா reduce னு அர்த்தம், குறையிறது. Bring down, reduce. How to use in a sentence? Bring down. 10th one, the government is trying to bring down prices. The government is trying to bring down prices. அப்படின்னா என்னது அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க? prices விலைகளை வந்து குறைச்சிருக்காங்க, ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. bring down prices. Okay, let's revise this 10 phrasal verbs. Ask for. Take a screenshot of this 10 phrasal verbs. Have you taken? Yes, ma'am. Taken, ma'am. Okay, let's revise this 10 phrasal verbs. Ask for. What is the meaning for ask for? Request. What's the meaning for ask for? Request. I ask my teacher for help. I gave you example, right? Backup. What's the meaning for backup? Copy data as a security measure. Blow up. Third one, blow up. Blow up means explode or be destroyed by explosion. Fourth one, break off. What's the meaning of break off? End a relationship. Fifth one,
break out, escape, especially forcefully or defiantly. Sixth one, break up. What's the meaning for break up? Break or separate into pieces. Seventh one, bring about. What's the meaning for bring about? Cause to take place. Eighth one, bring along. Bring somebody or something to certain place. Bring back. Return something or return somebody. Bring down. Bring down means reduce. Okay. Shall we move on to the next one? Yes, ma'am. Can you show me example? Yes. Yes, I'll show you. Is it visible for you? Yes, ma'am. Yes, ma'am. If you want a screenshot, take it. You will take a screenshot. Yes, ma'am. Wait, I'll scroll down. Thank you, ma'am. Taken, ma'am. Okay. Next one. 11. Bring in. What is the meaning of bring in? Move something indoors. Move something indoors na உள்ள கொண்டுட்டு வர்றது, வெளியில இருந்து அவுட் சைட்ல இருந்து உள்ள கொண்டுட்டு வர்றது தான் bring in. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளீஸ் bring in the chairs from outside. வெளியில இருக்க சேர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டுட்டு வாங்க. ஓகே. bring up. Wait, I'll write the examples. Okay. 11. Bring in. How to use bring in a sentence? Please. Please bring in the chairs from outside. ஏதாவது ஒரு பொருட்களை வெளியில இருந்து உள்ள கொண்டுட்டு வர்றது தான் நம்ம bring in சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், bring up. bring up அப்படின்னா என்னது? brought upனு சொல்லுவாங்கல்ல, வளர்ப்பு. ரைஸ். ஓகே. she brought up an important question in class. அவ வந்து வளர்ப்புக்கும் brought upனு சொல்லலாம். ரைஸ், கொஸ்டின் ரைஸ் பண்றது என்ன பண்ணலாம்? brought upனு சொல்லலாம். 12th one, brought up. Sorry, bring up. bring up na rise. She brought up an important question in class. She brought up an important question in class. Na அவ கிளாஸ்ல ஒரு முக்கியமான question ரைஸ் பண்ணா அப்படின்னு அர்த்தம். ஓகே. 13th one, call out. What is the meaning for call out? Ask somebody to come. ஒருத்தரை நம்ம கூப்பிடுறது. call out. Who call out my name? என் பேரை யாரு கூப்பிட்டீங்க? call out அப்படின்னா ask somebody to come. How to write in a sentence? 13th one, the teacher
The teacher called out my name loudly. டீச்சர் என்னுடைய நேம வந்து என்னுடைய பெயரை வந்து சத்தமா வந்து கூப்பிட்டாங்க. ஓகே, the teacher called out my name loudly. 14th one, carry on. Carry on, continue. கண்டினியூ பண்ணுங்க. carry on your work. உங்களோட ஒர்க்க நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, carry on. continue or proceed as before. முன்ன எப்படி இருந்துச்சோ அப்படியே தொடர்ந்து பண்ணுங்க. carry on your work. How to use in a sentence? 14th one. Please carry on with your work quietly. உங்களுடைய ஒர்க்க தயவு செய்து ப்ளீஸ் கேரி ஆன் வித் யுவர் ஒர்க் குவைட்லி. தயவு செஞ்சு உங்க ஒர்க்க வந்து அமைதியா கண்டினியூ பண்ணுங்க. குவைட்டா கண்டினியூ பண்ணுங்க. ப்ளீஸ் கேரி ஆன் வித் யுவர் ஒர்க் குவைட்லி. கேரி ஆன் அப்படின்னா கண்டினியூன்னு அர்த்தம். முன்னாடி எப்படி இருந்துச்சோ ப்ரொசீட் ஆஸ் பிஃபோர் அப்படின்னா முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே தொடர்ந்து பண்ணுங்கன்னு அர்த்தம். ப்ளீஸ் கேரி ஆன் வித் யுவர் ஒர்க் குவைட்லி. உங்களுடைய ஒர்க்க அமைதியா கண்டினியூ பண்ணுங்கன்னு அர்த்தம். ஓகே. 15. Carry over. Carry over means transfer something to a later point in time. ஒரு பொருளை ஏதாவது ஒண்ணு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டுட்டு போறது. We will carry over this topic to tomorrow. நம்ம இந்த டாபிக்கை நெக்ஸ்ட் நாளைக்கு கொண்டுட்டு போய்க்கலாம். ஓகே, ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லி நாளைக்கு ஒரு லேட்டர் பீரியட்ல நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்றது. Transfer something to a later point in time. இத நாளைக்கு பார்க்கலாம், இந்த டாபிக்கை நாளைக்கு பேசலாம், இந்த டாபிக்கை நாளைக்கு படிக்கலாம், இத பத்தி நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்றதுதான் என்னது கேரி ஓவர். Okay. 15th one. We will carry over this topic tomorrow. Next 16th one. Check out. What's the meaning for check out? Confirm and pay for goods and services. செக் அவுட்னா என்னது அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஸ்டே பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துக்கான அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிட்டு வெளியில வருவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், we checked out of the hotel at 10 AM. நாங்க அந்த ஹோட்டலை விட்டு அங்க ஸ்டே பண்ணிருந்தோம், அங்க இருந்து நாங்க வெளியில வந்துட்டோம். வெளியில வரும்போது அங்க இருந்த சர்வீஸுக்கு இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிட்டு வந்தோம். செக் இன்னா நம்ம உள்ள போறது, செக் அவுட்னா வெளியில வர்றது. ஓகே, செக் அவுட் அப்படின்னா கன்ஃபார்ம் and pay for goods and services. இல்ல ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருட்களுக்கான விலையை என்ன பண்றது, நம்ம பே பண்றதையும் செக் அவுட்னு சொல்லுவோம். ஓகே, check out, confirm and pay for goods and services. How to use in a sentence check out? 16th one. Read. We checked out of the hotel at 10 AM. Okay. Next one. Fill out. Fill out na complete பண்றது. Fill out na complete a form. Fill out the application. இந்த application formல இருக்க எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, fill பண்ணுங்க, நிரப்புங்க. ஓகே, fill out அப்படின்னா ஏதோ ஒரு ஃபார்மை வந்து நீங்க
fill பண்றது, ஃபுல்லா எழுதுறது, complete பண்றது. Okay, complete a form. For example, fill out, please fill out the application form. Please fill out the application form neatly. ப்ளீஸ் இந்த ஃபார்மை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நீட்டா ஃபில் பண்ணுங்க. ப்ளீஸ் ஃபில் அவுட் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் நீட்லி அப்படின்னு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்க, ஆனா நீட்டா கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே. 18th one, fill the tank of a vehicle with the fuel. ஒரு வெஹிக்கிளோட டேங்க், fuel tank நம்ம வந்து நிரப்புறது, அதான் fill up. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் fill up 18th one. He stopped at the petrol station to fill up the car. Fill up the car அப்படின்னா அந்த காருடைய fuel tank fill பண்றது. Okay, fill up the car. He stopped at the petrol station to fill up the car. அப்படின்னா அவன் வந்து பெட்ரோல் ஸ்டேஷன்ல கார் ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்றான், கார் fuel tank fill பண்றான்னு அர்த்தம். ஓகே. 19th one, get back. Get back na return to where one came from. ஒருத்தர் எங்க இருந்து வந்தாங்களோ அதே பிளேஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிறது தான் get back. Get back அப்படின்னா return to where one came from. How to use in a sentence? I will get back. I will get back home before sunset. I will get back home before sunset. Sunset ஆகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுவேன், வீட்டுக்கு போயிடுவேன். ஓகே. கெட் பேக் அப்படின்னா ஒருத்தர் எங்க இருந்து வந்தாங்களோ அதே இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகிறது தான் கெட் பேக். நெக்ஸ்ட் ஒன், கெட் டவுன். கெட் டவுன்னா டிப்ரெஸ் ஆர் டிஸ்கரேஜ் ஆர் ஃபேட்டிக். ஃபேட்டிக் அப்படின்னா டயர்டுன்னு அர்த்தம். ஃபேட்டிக், டயர்டு. டிஸ்கரேஜ், discourage என்ன meaning? What is the meaning for discourage? Courage அப்படின்னா brave. What is discourage? Courage means brave. What is the meaning for discourage? Not brave. Not brave. Huh? What is the meaning for discourage? More or less correct தான். பெருமை இல்லாத. என்னமா? கரெக்ட். ஓகே, பெருமை இல்லாத discourage. Get down. அதே மாதிரி டயர்டையும் நம்ம சொல்லுவோம் get down. Example, don't get down. Don't get out. Don't get down because of one small failure. ஒரு சின்ன தோல்விக்காண்டி நம்ம என்ன பண்ணக்கூடாது, டவுன் ஆகக்கூடாது.
டிப்ரெஸ் ஆகக்கூடாது, டயர்ட் ஆகக்கூடாது. ஓகே, டோன்ட் கெட் டவுன் பிகாஸ் ஆஃப் ஒன் ஸ்மால் ஃபெயிலியர். ஒரு சின்ன தோல்விக்காண்டி என்ன ஆகக்கூடாது, டயர்ட் ஆகக்கூடாது. நெவர் கிவ் அப். ஓகே, டோன்ட் கெட் டவுன் பிகாஸ் ஆஃப் ஒன் ஸ்மால் ஃபெயிலியர். ஒரு சின்ன தோல்விக்காண்டி நம்ம டயர்ட் ஆகக்கூடாது, ஒரு சின்ன தோல்விக்காண்டி நம்ம டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது, ஒரு சின்ன தோல்விக்காண்டி நம்ம டிப்ரெஸ் ஆகக்கூடாது. ஓகே, தட்ஸ் a meaning for get down. Okay, take a screenshot of this 11 to 20. Take it, ma'am. Take it, ma'am. Ma'am, examples. Ma'am, examples. I'll show you. Yes, ma'am. Is it visible for you? Yes, ma'am. Yes, ma'am. Yes. Take a screenshot from 15 to 20. Yes, ma'am. Is it visible for you? Yes, ma'am. Take it, ma'am. Okay. Let's revise from 11 to 20. Bring in. What's the meaning for bringing? Move something indoors. Bring up, rise. Call out, ask somebody to come. 14 to 1. Carry on. What's the meaning for carry on? Continue or proceed as before. Can you recall the words? Carry over. Can you recall the examples what I told you? Okay, next one. Carry over. Transfer something to a later point in time. Take out, confirm and pay for goods and services. Fill out, complete a form. Fill up, fill the tank of vehicle with fuel. Get back, return to where one came from. Get down, depress, discourage, fatigue. That is tired. Shall we move on to the next one? (21) Getting. What is the meaning for getting? Enter a place to gain access. Get in. ஒரு பிளேஸுக்கு உள்ள என்டர் ஆகிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Get in. How to use in a sentence get in? Get in. 21. Please get in the car. Please get in the car quickly. Please get in the car quickly. We are getting late. நமக்கு லேட் ஆகுது, சோ கார்ல சீக்கிரம் ஏறு அப்படின்னு சொல்றது. Enter a place. What is the meaning for getting?
enter a place. So, how to use in a sentence? Please get in the car quickly. We are getting late. Late ஆயிட்டுக்கு சீக்கிரமா கார்ல ஏறுன்னு அர்த்தம். Okay. 22. Get off. What's the meaning for get off? Stop touching with something or someone. That is get off. Stop touching with something or someone. How to use in a sentence? 22. The teacher told the students kindly turn off your mic. The teacher told the students to get off the stage carefully. The teacher told the students to get off the stage carefully. Teacher என்ன பண்றாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஸ்டேஜ்ல இருந்து கேர்ஃபுல்லா வந்து என்ன பண்ண சொல்லிருக்காங்க? வர சொல்லிருக்காங்க. ஓகே? அதாவது வந்து kindly turn off your mic. Do you have any doubts? Please turn on your mic. உங்களுக்கு ஏதாவது doubts இருந்தா மட்டும் நீங்க turn on பண்ணுங்க. மத்த நேரம் turn off your mic. 23. Get on. Get on means be successful. Get on. Be successful. How to use in a sentence? Get on. She worked hard. She worked hard and finally got on well in her exams. Okay, get on தான் வந்து சென்டென்ஸ்ல past tense ஆ மாத்தும் போது got on னு மாறிட்டு. Okay, don't get confused. Usually got on well in her exams. அப்படின்னா என்னது அப்படின்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸாம்ஸ்ல சக்சஸ் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே, she worked hard and finally got on well in her exams. 24. Okay, next. 24. Get out. What is the meaning for get out? Leave or escape. ஒரு இடத்தை விட்டு வெளியேறது தான் வந்து get out. How to use in a sentence get out? 24. We had to get out of the building. We had to get out of the building when the fire alarm rang. We had to get off the building when the fire alarm rang. Oh, building la edo fire alarm வந்து ring, buildingல ஏதோ ஃபயர் ஆயிடுச்சு. சோ ஃபயர் அலார்ம் அடிச்ச உடனே நாங்க என்ன பண்ணிட்டோம், பில்டிங்கை விட்டு வெளியில வந்துட்டோம். Leave or escape. What is the meaning for get out?
leave or escape. How to use in a sentence? We had to get out of the building when the fire alarm rang. Do you have any doubt? No, ma'am. Wait, I'll show you. Okay, take a screenshot of this one. 21 to 24. Taken, ma'am. Okay. This is the example. Take a screenshot. Taken, ma'am. Okay, shall we revise 21 to 24? Okay, 21. Get in. What's the meaning for get in? Enter a place to gain access. Enter a place. I hope you can recall the examples, right? Second one. Get off. Stop touching with something or someone. Stop touching with something or someone. 23. Get on. What's the meaning for get on? Be successful. 24. Get out. What's the meaning for get out? Leave or escape. I hope you can recall the examples what I told you. Shall we move on to the next one? Yes, ma'am. 25. Get over. What's the meaning for get over? Overcome. Overcome அப்படின்னா கடந்து வர்றது. அதை தாண்டி கடந்து வர்றது தான் வந்து overcome. Get over. After use in a sentence, get over. "25. Get over. She finally got over here. She finally got over her fear of speaking in public. What is the meaning for the sentence? கடைசியா அவ வந்து பொதுவான இடத்துல பேசுற பயத்துல இருந்து வெளியில வந்தா ஓவர்கம் அதுல இருந்து மீண்டு வர்றது. She finally got over her fear of speaking in public. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பேசுறதுக்கே பயந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு இப்போ அதுல இருந்து ஓவர்கம் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னா வந்து இப்போ அவங்களால என்ன பண்ண முடியும்? தைரியமா பேச முடியும். அந்த ஃபியர் ஆஃப் ஸ்பீக்கிங்ன்றத ஓவர்கம் பண்ணி வந்திருக்காங்க. ஓகே. 26. Get through. What's the meaning for get through? Get through அதே மாதிரி தான். Overcome or to endure. Get over, get through. Both are similar meaning. Okay? ஒரு same meaning தான். Get through and get over. I'll give you separate examples. For 26, we got through the
difficult times together. நாங்க எங்களுடைய கஷ்டமான நாட்களை கஷ்டமான நேரங்கள்ல கடந்து வந்தோம், சேர்ந்து கடந்து வந்தோம். எங்களோட கஷ்டமான காலங்கள்ல நாங்க சேர்ந்து கடந்து வந்தோம். அதுதான் வந்து we got through the difficult times together. இது ரெண்டுக்குமே get over and get through similar meaning தான் இருக்கும். See 25 ஓட எக்ஸாம்பிள் பாருங்க. She finally got over her fear of speaking in public. கடைசியா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பப்ளிக்ல பேசுற ஃபியர் இருந்தது, அந்த ஃபியரை வந்து ஓவர் கம் பண்ணி வந்துட்டாங்க. இப்ப அவங்கனால என்ன பண்ண முடியும், தைரியமா பேச முடியும். அந்த ஃபியர்ல இருந்து ஓவர் கம் பண்ணி மீண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி மீனிங் தான் 26. we got through the difficult times together. நாங்க சேர்ந்து என்ன பண்ணோம், கஷ்ட காலங்களை நாங்க சேர்ந்து கடந்து வந்தோம் அப்படின்னு அர்த்தம். more or less same meaning. next one, "27 get up." What's the meaning for get up? Rise from one's bed. Get up. பெட்ல இருந்து எழுந்திருக்கிறது, தூங்கி எழுந்திருக்கிறது, அதுதான் get up. How to use in a sentence? 27 I get up early. I get up early every morning for exercise. நான் டெய்லி என்ன பண்ணுவேன், எக்ஸசைஸ் பண்றதுக்காண்டி சீக்கிரம் எழுந்திருப்பேன். ஓகே, I get up early every morning for exercise. எக்ஸசைஸ் பண்றதுக்காண்டி, உடற்பயிற்சி செய்யறதுக்காண்டி நான் டெய்லி மார்னிங் சீக்கிரம் எழுந்திருப்பேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 28 give back. What is the meaning for give back? Return or sorry 28 get out. Get out, help someone leave. ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்றது, ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு உதவி செய்யறது தான் கெட் அவுட். அப்படியும் நம்ம மீனிங் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு கெட் அவுட் பார்த்தோம், ரைட்? ஒரு இடத்துல இருந்து வெளியேறது, லீவ் ஆர் எஸ்கேப்பையும் நம்ம கெட் அவுட்னு சொல்லுவோம். இன்னொருத்தர் ஒரு இடத்தை விட்டு வெளியில போறதுக்கு ஹெல்ப் பண்றதையும் நம்ம என்ன சொல்லுவோம், கெட் அவுட்னு சொல்லுவோம். இதை எப்படி நம்ம எழுதலாம்? ஓகே, கெட் அவுட் அப்படின்னா ஒரு பிளேஸை விட்டு வெளியில போறது, அதை நம்ம சென்டென்ஸ்ல பார்த்துட்டோம். இந்த கெட் அவுட் இதை எப்படி வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றோம், அதுக்கும் நம்ம கெட் அவுட்னு சொல்றோமே. ஒரு இடத்தை விட்டு ஒருத்தர் வெளியில போறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றதுக்கும் கெட் அவுட் தான். How to use in a sentence? Wait, I'll give you example. 28 the teacher helped the child get out of the classroom safely. The teacher helped the child get out of the classroom safely. The teacher என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைக்கு வந்து கிளாஸ் ரூம்ல இருந்து சேஃபா வெளியில வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, அப்போ ஒருத்தர் ஒரு இடத்தை விட்டு வெளியில வர்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் நம்ம கெட் அவுட்னு சொல்லலாம். நம்ம அந்த பிளேஸை விட்டு வெளியில போறதுக்கும் கெட் அவுட்னு சொல்லலாம். ஓகே, what I told you for get out, escape, example, we had to get out of the building when the fire alarm rang.
ரைட்? ஃபயர் அலாம் வந்து அடிச்ச உடனே அந்த பில்டிங்கை விட்டு நாங்க வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம கெட் அவுட்னு சொல்லலாம். இந்த டீச்சர் வந்து இந்த குழந்தைக்கு வந்து கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியில சேஃபா வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அந்த குழந்தை வெளியில எஸ்கேப் ஆகுறது, வெளியில லீவ் ஆகுறதுக்கு, சேஃபா லீவ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்றதையும் நம்ம கெட் அவுட்லயே சொல்லணும். 29 give back. Give back or exam meaning வந்து return or restore. What is the meaning for give back, return or restore? How to use in a sentence? 29 please give back my book tomorrow. Please give back my book tomorrow. Ma'am, we walk. Ma'am, we walking. Sorry. Oh. Okay, 30. Give in. What's the meaning for give in? Collapse or a fall? Collapse or a fall. அதாவது என்னது, திடீர்னு நிலை குலைஞ்சு போறது, அதான் வந்து கொலாப்ஸ்னு சொல்லுவோம். Give in, collapse. How to use in a sentence? After hours of argument. After hours of argument, he finally gave in. Give in உடைய past tense gave in. After hours of argument, ரொம்ப நேரம் நடந்த ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணிட்டான்? fall, விழுந்துட்டான், கொலாப்ஸ் ஆயிட்டான் அப்படின்றதுதான் என்னது, மயங்கி விழுந்துட்டான் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் என்னது, give in. Okay, give back, please give back my book tomorrow. என்னுடைய புக்கை வந்து நாளைக்கு கொண்டுட்டு வந்துரு, கொடுத்துரு அப்படின்னு. ஓகே, okay, take a screenshot from 25 to 30. Next, examples from 25 to 30 examples. Have you taken? Yes, ma'am. Wait, I'll scroll down. Take a screenshot. Okay, let's revise from 25 to 30. Get over. What's the meaning for get over? Overcome. 26, get through. Overcome, to endure. 27, get up. Rise from one's bed. 28, get out. Help someone leave. 29, give back, return or restore. என்னம்மா? What is means in 26th endure? endure அப்படின்னாலும் ஒரு இதுல இருந்து நம்ம வெளியில வர்றது, மீண்டு வர்றதுதான் endure சொல்லுவோம். overcome, endure அப்படின்னா ஒரு இதுல இருந்து நம்ம மீண்டு வர்றது. ஓகே, give in,
collapse or fall. Okay. We have seen up to 30 phrasal verbs. Here we wind up our class. Thank you everyone. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you. Bye.